சொந்த வீடு கட்டணும்னு சேர்த்து வச்சிருந்த எல்லா பணத்தையும் வச்சு ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று ஆரம்பிச்சேன். பட் ஆரம்பிச்ச 2 மணி நேரத்திலே வந்து சீல் வச்சுட்டான். ஸோ லாக்டவுன் அப்போ புதுசா ஒரு கான்செப்ட் ஸ்டார்ட் பண்ணோம்ட்டு தி வெட்டிங் பிரியாணி ஸ்டார்ட் பண்ணேன். கல்யாணத்துல நல்ல சந்தோஷமா சாப்பிட்ற மாதிரி ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் அண்ட் அதோட ஃபர்ஸ்ட் டே லான்ச்சுக்கு அதிகமாகவே மார்க்கெட்டிங்லாம் பிளான் பண்ணி நல்லா எக்ஸிக்யூட் பண்ணோம். அண்ட் நான் எதிர்பார்க்கவே இல்லை, லிட்டரலா லான்ச் டே அன்னைக்கு 1000 பேருக்கு மேல வந்துட்டாங்க. அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது கோவிட் டைம்னால வெறும் 2 ஹவர்ஸ்ல கார்பரேஷன் ஆஃபீஸ்ல இருந்து கிளம்பி வந்து சீல் போட்டு சாவி எடுத்துட்டு போயிட்டாங்க. அன்னைக்கு என் மைண்ட் செட் இருந்த மாதிரி யாருக்குமே வரக்கூடாது, அந்த அளவுக்கு மோசமான எமோஷன்ஸ் இருந்துச்சு. நான் ஆசையா வீடு கட்டலான்னு சேர்த்து வச்சிருந்த எல்லா பணத்தையும் இதுல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அஃபிஷியல்ஸை மீட் பண்ணி சாவி வாங்கலான்னு முடிவு பண்ணி 4 நாள் அதுக்கு அலைஞ்சேன். அண்ட் ஃபைனலி சாவி வாங்கி 5வது நாள் கடை திருப்பி திறந்த ஒரே மாசத்துல அந்த கான்செப்ட் வைரல் ஆக ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாம 2 வருஷத்துல 7 பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணிருக்கோம். அண்ட் குளோபலி இப்ப நம்மள்ட்ட அவ்வளவு பேர் பிரான்சைசி கேட்டுட்டு இருக்காங்க. 450 பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம். 4500 பேருக்கு டெய்லி சர்வ் பண்றோம். ஸோ நீங்க இங்க நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, நான் சீல் போட்டாங்கன்னு டவுன் ஆன வெறும் எஃபர்ட்ஸ் மட்டுமே போட்டுட்டு இருந்த இடத்துல எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் போட ஆரம்பிச்சேன். வர கஸ்டமர்ஸ் எல்லாரையும் மீட் பண்ணி அவங்களோட ஃபீட்பேக் கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அண்ட் அதனால மட்டும்தான் இந்த பிசினஸோட சக்சஸ் இந்த லெவல்ல இருக்கு. ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு டர்ன் யுவர் செட்பேக்ஸ் இன்டு கம்பேக்ஸ்.